டக்குன்னு கீழே இந்த கம்பி மத்தாப்பில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே விட்டாலும் எரியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பர் சூப்பர், செமையா இருக்கு. இங்கே பாரு தண்ணிக்குள்ளே எரியுது பாரு. அஞ்சு இன்ச்சு பைப்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பெரிய சைஸ் புஷ்வானோ ஜம்போ குட்டின்னு சொல்கிறாங்க. கலர் குட்டி பார்த்துருப்பீங்க, இது ஜம்போ குட்டியான். ஸோ 4000 ஃபேமிலி பேக் இது தான். இதில் டோட்டலாக எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா, ஸோ ஒரு 4000 காம்போலே 30 ஷார்ட்ஸு, 5 இன்ச்சு பைப்பு, 3 இன்ச்சு பைப்பு, 2 இன்ச்சு பைப்பில் 2, தென் அதுக்கப்புறம் ஒரு 25 ஷார்ட்டு, ஒரு 2 12 ஷார்ட்டு. ஸோ இவ்வளோ ஷார்ட்ஸ் வந்து இந்த 4000 பேக்லேயே கவர் ஆயிடுது. நீங்கள் செம்ம ஹைட். உண்மையிலே நயாகரா ஃபால்ஸ் தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு அன்பாக்சிங்னாவே சர்ப்ரைஸாக தான் இருக்கும், பட் இது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது கிராக்கர்ஸ். ஸோ இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற கிராக்கர்ஸ். ஸோ இதில் 2 பாக்ஸ் இருக்குது. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது எங்கன்னா ஸ்ரீபாலாஜி பைரோ பார்க் அப்படிங்கிற கடையில் இருந்தால் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே இருக்க பாக்ஸ் நானாக செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க பாக்ஸ் வந்து ஃபேமிலி காம்போ அப்படின்னு சொல்லி 4000 ருபீஸில் ஒரு காம்போ போட்டிருக்காங்க. ஸோ அந்த காம்போ பாக்ஸ் தான் கீழே இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டையுமே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா நான் எதை பார்த்தேன்னா, அவங்க கொடுத்த ஒரு 2 விஷயம். ஒன்று, இதில் இருக்க பட்டாசு எல்லாமே கிசான் பிராண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 1956லேருந்து இந்த பிராண்ட் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு பழமையான பிராண்டுன்னு பாருங்கள். அதே மாதிரி இவங்களோட கம்பி மத்தாப்பு தண்ணிக்குள்ளே விட்டாலும் எரியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை டெஸ்ட் பண்ணணுன்னு இருக்கேன். நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதையும் பார்ப்போம். ஸோ 1956ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு பழமையான ரொம்ப ஸ்டாண்டர்டான பட்டாசாக இருக்கும்போது அவங்களோட பேக்கிங் பார்த்தாவே தெரியும் அந்த பட்டாசு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், 4 பக்கமும் டேப் அடித்து, தென் ஒயிட் கலர் சாக்கெலாம் போட்டு கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மழையோ வெயிலோ எதாக இருந்தாலும் பட்டாசு டேமேஜ் ஆகாது. நீங்கள் ரொம்ப நாள் கூட ஸ்டாக் வைக்கலாம் போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேக்கிங் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இது அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான பேக்கிங் தான் இருக்குது. டட 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 பா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ண பட்டாசு. இது பாருங்கள், ஜம்போ கலர் குட்டி, பெரிய சைஸ் புஸ்வானம். இது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய சைஸ் புஸ்வானம். ஸோ இது பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு பைப்பு. ஸோ இதோட ஹைட் எவ்வளோ போகும் தெரியுமா? வைக்கிறேன் பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இது ராக்கெட்டுங்க, சொன்னேன் இல்லை கிசான் பிராண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிராண்டு தான் 1956ல் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க குவாலிட்டியும் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த கிராக்கர்ஸ் தான் அந்த முதல்ல இருந்த பெட்டியில் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் நான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ண கிராக்கர்ஸு. மேலே போகிற ஸ்கை ஷாட்ஸ் தான் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்கை ஷாட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எனக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை வெடிக்கும் போது என்னென்ன பட்டாசு என்னென்ன பேருங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது போக ஜென்ரலாக ஒரு 4000 காம்போ பேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸுமே பேக்கிங் அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த 4000 ஃபேமிலி பேக்கு. ஸோ இந்த ஃபேமிலி பேக்கில் கிட்டத்தட்ட ஒரு 35 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையுமே வெரைட்டி 35, பட் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 2 இன்ச் பைப் கொடுத்துருக்காங்க, 3 இன்ச் பைப்பு, 5 இன்ச் பைப்பு, 7 ஷாட்டு, 12 ஷாட்லேயே 2 கொடுத்துருக்காங்க. 12 ஷாட் ரைடரு, 12 ஷாட் மல்டி கலரு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு
மேஜிக் பேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு 25 ஷாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 30 ஷாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4000 ரூபாய் காம்போலேயே இத்தனை மல்டி ஷாட்ஸ் வந்து கொடுத்துருக்குது. உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேக்காக தான் தெரியுது. வாங்க உள்ள என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். 4000 ஃபேமிலி பேக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிஜிலி, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பின்னர் ஜெயண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பின்னர் ஜெயண்ட்டுன்ட்டு. தென் அதுக்கப்புறம் கம்பி மத்தாப்பு கலரும் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பி மத்தாப்பில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே விட்டாலும் எரியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்னால் கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது இல்லையா, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது 50 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு. ஸோ இதில் வந்து 5 பீஸ் இருக்கும். பட் பார்க்க நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். 2 15 cm கம்பி மத்தாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கும் கலரும். ஸோ 2 இல்லை 3 15 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் பேர்ட்ஸ். ஸோ இதுதான் சொன்னேன், அந்த லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, ஹைலைட்டாக ஒரு 25 ஷாட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இதுதான் 25 ஷாட்டு மேஜிக் பேர்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விங்க்லிங் ஸ்டார் டீலெக்ஸு, அதை ஷாட்டை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஷாட்டை வெடி தான் இது 7 ஷாட்டு, அதுவும் 7 கலர் ஷாட்டு. ஸோ பிஜிலிலே இன்னொரு பேக்கெட் இருக்குது. முதல்ல நம்ம வச்சது வரி பிஜிலி. ஸோ இது வந்து ரெட் பிஜிலி. ஸோ 2 பிஜிலி இருக்குங்க. 2 இல்லைங்க 3. ஸோ லிஸ்ட்டை பார்த்தா நமக்கு கரெக்டாக தெரியும். பட் உள்ளே இருந்து எடுக்கிறது சர்ப்ரைசிங்காக இருக்கும் இல்லையா, அதனால தான் லிஸ்ட்டை பார்க்காம அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டையிலே ஒரு சின்ன சாட்டை. முதல்ல கொடுத்தது வந்து 4 அடி சாட்டை. இது 1.5 அடி சாட்டையில் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. டாஸ்லிங் ஸ்டார்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபவுண்டெயின் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், புஸ்வானா மாதிரி வரும். ஸோ இது ஒரு ஃபவுண்டெயின் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க, டாஸ்லிங் ஸ்டாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வெடிங்க. ஸோ இது என்னென்னா ஒரு 12 ஷாட் ரைடர்னு சொல்லுவாங்க இதை. இது எப்படின்னா, ஷார்ட்ஸ்னால் நம்ம மேலே போய் வெடிக்கும் இல்லையா, இது கீழே இருந்து போகும்போதே ஒரு நல்லா அழகாக பூவாக மேலே போகும், ஃபவுண்டெயின் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த ஷாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரம் பெருசு, ஸ்பின்னர் பிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டாப் ஸ்பின்னர் ஒன்று பார்த்தோம், இது ஸ்பின்னர் பிக்கு 2வது. தென் 7 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு, ஒரு 3 கம்பி மத்தாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே கலரு, எலக்ட்ரிக்கு, ஸ்பார்க்கல், ஸோ 3மே இருக்குது இதில். ஸோ புஸ்வானம் யாருக்கு தான் பிடிக்காது, இதனால் பெரிய சைஸ் புஸ்வானம். இந்த கலர் கோட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் புஸ்வானத்துக்கும் கலர் கோட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதில் வந்து ஃப்ளேம் வந்து க்ரீனிஷாக இருக்கும் ஸ்டார்ட் ஆகையில். தென் பைப், அதாவது பைப்னா ஸ்கை ஷாட்டுங்க. ஸ்கை ஷாட்டில் 2 இன்ச் பைப்புன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதில் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி நம்ம முதலே பார்த்தோம். ஸோ இதில் ஸ்டார்ட் ஆகையில் மட்டும் ஃப்ளேம் க்ரீன் கலரில் இருக்கும். பட் இது வந்து புஸ்வானமே கலர்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அது கலர் ஃப்ளவர் பார்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கர் டீலக்ஸ். ஸோ சக்கரத்தில் இது 3வது வெரைட்டி, சின்னது பெருசு அதை விட பெருசு. ஸோ 3வது வெரைட்டி இது. ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிங்காங் பாம், பெரிய சைஸில் ஒரு அணுகுண்டு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 இன்ச் பைப்புங்க. இது 2 இன்ச் பைப்பில் 2 கொடுத்துருக்காங்க. இது 3 இன்ச் பைப்பு, இதுவும் ஸ்கை ஷாட்டு தான். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இதில் படத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மேலேருந்து அந்த தென்னை மரம் மாதிரி, அந்த நயாகரா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப் வெடி இது. இது நல்ல ஹைட் போகும், இதை விட இது ஹைட் ரொம்ப ஜாஸ்தி போகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜெயண்ட்டு. ஸோ இது என்னென்னா 5 இன்ச் பைப்பு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, இது 5 இன்ச்சு. இருக்கிறதுலே இது ரொம்ப மெகா சைஸில் ஹைட் போகும். தென் இதில் வெடித்து வர பால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில், கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடிக்கு மேலே வந்து பயங்கர சர்க்கிளாக இருக்கும்னு சொன்னாங்க. இதையும் நம்ம வெடித்து பார்ப்போம். ஸோ ட்விங்க்லிங் ஸ்டார்ஸு, ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாட்டை தான். ஸோ சாட்டையில் மொத்தம் 5 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 1.5 அடியில். தென் 4 அடியில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாசில் காலையில் பகலில் வெடிக்கிற மாதிரியான வெடிகள். ஸோ குருவி வெடி எல்லாருக்கும் தெரியும், தீபாவளினா குருவி வெடி இல்லாமல் இருக்காது. ஸோ அதில் ஒரு 3 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லக்ஷ்மி வெடியில் 3.5 இன்ச் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குருவி வெடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 3 பேக்கெட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு லக்ஷ்மி, 4 இன்ச்சு லக்ஷ்மியில் 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த லக்ஷ்மியோட இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு டீலக்ஸ் லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லக்ஷ்மியை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, டீலக்ஸ் லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மிலேயே ஒரு 3 வெரைட்டி இருக்குது. தென் ஒரு குருவி வெரைட்டி கூட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்போ. ஸோ இதில் என்னென்னா சைஸ் வாரியாக பார்க்கும்போது சவுண்டும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஜம்போவில். 2வது இதில் சுற்றி இருக்க பேப்பர் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ஒரு வெடி வெடித்தாவே வீடெல்லாம் குப்பையாகணும்னு வச்சிங்களேன்.
ஸோ பட்டாசு வெடிச்சாவே குப்பையாகணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வெடி சூட்டபுளாக இருக்கும். தென் அதை விட பெருசுன்னா ஜம்போ கோல்டு. ஸோ இது பார்க்கவே பேக்கிங் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பேப்பர்ஸும் நிறைய வரும். ஸோ ஃப்ளவர் பாட்ஸில் 2 ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்மாலு, ஃப்ளவர் பாட்ஸ் பிக்கு. ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் பாட் ஸ்மாலும் பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி ஷாட்டு. ஸோ இது மல்டி ஷாட்டில் இது 12 ஷாட்டு. நம்ம பார்த்தது 12 ஷாட் ரைடரு. இது வந்து மேலே போய் வெடிக்கிற மாதிரியான ஒரு 12 ஷாட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெயிண்ட் 30 ஷாட்ஸுங்க. ஸோ ஒரு 4000 ரூபாய் காம்போலே 30 ஷாட்ஸு, 5 இன்ச் பைப்பு, 3 இன்ச் பைப்பு, 2 இன்ச் பைப்பில் 2. தென் அதுக்கப்புறம் ஒரு 25 ஷாட்டு, ஒரு 2 12 ஷாட்டு. ஸோ இவ்வளோ ஷாட்ஸ் வந்து இந்த 4000 ரூபா பேக்லேயே கவர் ஆயிடுது. சூப்பரு. இவங்கக்கிட்ட இந்த ஃபேமிலி காம்போ மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸ் காம்போ, 2K கிட்ஸ் காம்போன்னு சொல்லி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ 3000 ரூபாயிலேருந்தே இவங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி காம்போ பேக்காக ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா நான் செலக்ட் பண்ண மாதிரி பின்னாடி இருக்க மாதிரியான பட்டாசுகளை நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து ஹாய் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில். ஸோ உடனே உங்களுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு, ஸோ காம்போ பேக் ப்ரைஸ் லிஸ்ட்டும் அனுப்புவாங்க, தென் இண்டிவிஜுவல் ப்ரைஸ் லிஸ்ட்டும் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பட்டாசுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு செலக்ட் பண்ண டைம் இல்லை, காம்போ பேக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி காம்போ பேக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் அவங்க நிறைய கிஃப்ட் பேக்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பட்டாசு வேணுங்கிறத நீங்கள் மெசேஜில் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பட்டாசுகளை உங்கள் வீடு தேடி அவங்க அனுப்பிடுவாங்க. இந்த பட்டாசுகளெல்லாம் நீங்கள் ஸ்ரீ பாலாஜி பைரோ பார்க்கில் ஆர்டர் பண்ணலாம். சிவகாசி ரேட்லேயே ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மினிமம் 3000க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் வீடு தேடி சிவகாசி பட்டாசுகளை உடனே டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து மிச்சமாகும். பட்டாசுகளை 2Pல தான் போடுவாங்க. தீபாவளி நெருங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அந்த இஷ்யூ இருக்குது. தென் நீங்கள் முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட்டாசு பதத்து போயிடும், அந்த மாதிரியான பிரச்சனையே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க சூப்பரான ஒரு பேக்கிங்கில் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். பாய். இதுதான் வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு ஓலை வெடி இருக்கு இல்லையா, அந்த டைப்பில் பண்ண வெடி தான் இது. இப்போ வந்து கொஞ்சம் மாடலாக சாக்லேட் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வெடிச்சா கலர் பேப்பர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பட்டாசு வெடிச்சாவே நிறைய பேப்பர் கிடக்கணும் வாசலில் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பட்டாசு வந்து உண்மையிலேயே சூட்டபுளாக இருக்கும். இது வந்து பேப்பர் பாம். எப்படி வெடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. லட்சுமி வெடி இருக்கு இல்லையா, 4 இன்ச் லட்சுமி வெடியை ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜுராசிக் கிராக்கர்ஸ்ன்ற நேமில் இவங்க வெப்சைட்டில் இருக்குது. ஸ்ரீ பாலாஜி பைரோ பார்க் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வெப்சைட் வரும். அதில் ஜுராசிக் கிராக்கர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டாசு வேணும்னா லட்சுமி வெடியில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, எப்படி வெடிக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேப்பர்ஸும் சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இனி நம்ம ஈவினிங் என்னென்ன பட்டாசு இருக்குன்னு சொல்லி ஈவினிங் வெடிக்கிற வெடியெல்லாம் பார்க்கலாம் வாங்க போகலாம். ஸோ கம்பி மத்தாப்பு தண்ணிக்குள்ள நினச்சாலும் எரியும்னு சொன்னாங்க. நினச்சி பார்த்துருமா, வாங்க உள்ளே வாங்க. சூப்பர் சூப்பர், செமையா இருக்கு, செமையா இருக்கு. இங்கே பாரு தண்ணிக்குள்ளே எரியுது பாரு. இது வந்து 2 இன்ச் ஃபேன்சி. இதைத்தான் நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துக்கி எதுவும் வைக்கும்போது படுத்துடக்கூடாது, டக்குனு கீழே. இது கிராக்லிங் மேனியா. ஸோ இது மேலே இருந்து வெடிக்கும் போது நல்லா பாப்கார்ன் டைப்பில் விழுகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.
ஸோ இது வந்து மேஜிக்கல் பீகாக்கு. பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் 5 சைடு விரியும். சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்படி வச்சிங்கன்னா அது கீழே விழுகும். அது விழுகாமல் இருக்கிறதுக்கு பாக்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி அழகாக ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா பீகாக்கை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி அழகாக இருக்கும். நல்லா யோசிச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பளிச்சுன்னு எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது எப்படி எடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ பயங்கரமாக எடுக்குதா? இது வந்து இந்தியன் ஸ்பின்னர் சூப்பர் டீலக்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ சக்கரம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் தான் இருக்கும், இதில் 2 பக்கமுமே கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். பெரிய சைஸ் புஷ்வானோ ஜம்போ குட்டின்னு சொல்கிறாங்க. கலர் குட்டி பார்த்துருப்பீங்க, இது ஜம்போ குட்டியா. எப்படி இருக்குங்கிறத வச்சு பார்ப்போம். அஞ்சு இன்ச்சு பைப்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது உண்மையிலே ரொம்ப ஹைட்டு போய் வெடிக்குங்க. பைப்போட சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸு. எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க. ஸோ இது டயாமீட்டர் 5 இன்ச்சு இருக்கும். அவ்வளோ பெரிய பால் மேலே போய் வெடிக்கும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரி வச்சு பார்த்துருவோம் வாங்க. இங்கே முன்னாடி இது வந்து 3 இன்ச் பைப்பு. இது பார்க்க நயாகரா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வர்றது இந்த மாதிரி அவுட்புட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே அந்த அவுட்புட் வருதாங்கிறத வச்சு பார்த்துடலாம். ஸோ இந்த பட்டாசுகளை பற்றி சொல்லும்போது குவாலிட்டி தாங்க மேட்ரு. ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணோம், பட் ஒன்று கூட வேஸ்ட்டாக போல். எல்லாமே சூப்பராக வெடிச்சுது. ஸோ ஸ்ரீ பாலாஜி பைரோ பார்க் ஆசம்ங்க. வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தேங்க்யூ. நல்ல பட்டாசு வச்சுருக்கீங்க. நீங்கள் செம்ம ஹைட். உண்மையிலே நயாகரா ஃபால்ஸ் தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இது பேர் எக்ஸ்ப்ளோர்ட் ஃபால்ஸ் ஆட்டு. எரிமலை படம் போட்டிருக்காங்க பாருங்கள். வல்கனோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் பார்க்க போகிறோம் வாங்க.